வெல்கம் டு பிரதீப் ஆட்டோல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இறை இந்த படத்தோட ட்ரீசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஆட்டோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறை இந்த படத்தோட ட்ரீசரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிமை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த ட்ரீசர் ஓப்பன் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பைலட் ஃபிலிம்க்கான ஒரு ட்ரீசர் மாதிரி எனக்கு தெரியல. ஏன் பிரதீப் அப்படி சொல்கிறீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே எக்ஸ்டர்னாகவே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் உட்காந்து பார்க்கும்போது என்னென்னா, அந்த ஸ்டோரிக்குலாம் நம்மளை அப்படியே அந்த ட்ரீசர்லேயே நம்ம அந்த ஸ்டோரிக்குலாம் நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடலாம். டைரக்டர் சந்துரு மனோகரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ கதைக்களம் ஆகட்டும், அதே மாதிரி ஆர்டிஸ்டோட ஆக்டிங் ஆகட்டும் தரமாகவே பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இந்த ஆக்ட்ரஸ் இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் கண்ணாசைவு இருக்குன்னு சொல்லி டைரக்டர் பாலா லெவலுக்கு அவர் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் ஒன்றா சேர்ந்து டைரக்டருக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் சினிமாட்டோகிராஃபர் இதுக்கும் மேலே டைரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதுக்கும் மேலே தான் இதில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டேபிள் ஷாட் ஆகட்டும், அதே மாதிரி அதில் ஆக்டர் சுஜித் வந்து மிரர் கிட்ட நின்று பார்க்குற சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு பதட்டத்தில் நின்று பார்க்குற சீன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ட்ரோன் ஷாட் ஆகட்டும், உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பைலட் ஃபிலிம் ட்ரீசருக்கு வந்து மியூசிக் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சாம் சிஎஸ் எப்படி ஒரு மியூசிக் போடுறாரு கைதி படத்துக்கு, அந்த சீக்வன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு பிஜிஎம்ஸ் இந்த மாதிரி, அதே ஆடியன்ஸை கதை வைஸாக இருந்தாலுமே நம்மளை மியூசிக் வைஸாக அந்த கதைக்குள்ளே உள்ள இழுத்துட்டு போனதுக்கு இவரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும். நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக். ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ் கேட்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வருது, அந்த வாய்ஸ் கேட்கும்போது அந்த மியூசிக்கு நம்மளுக்கு ஈவனாக நம்மளுக்கு எந்த ஒரு லேக் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாகவே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். எப்பா நீ வேற லெவல்லே நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, அந்த ட்ரீசர் அந்த செகண்ட்ஸுக்குள்ள நீங்க ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்கிறத அந்த எடிட்டிங் மூலியமா வேற லெவல்ல காட்டிட்டாரு. அந்த ஷட்டரை திறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஷாட்டு இப்போ வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. எடிட்டர் வந்து இந்த படத்துல முழு பங்களிப்பை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லணும். படத்தோட ஆக்டர் சுஜித். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹீரோ ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா இவர் வந்து இந்த படத்துல ரொம்ப அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காருங்கிறது இந்த படத்தோட ட்ரீசர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஏன் பிரதீப் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் இந்த படத்துல என்ன பண்ணணுமோ அதுக்கு மேலதாவே கொண்டுட்டு வந்திருக்காரு. கொண்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஓப்பனாவே நல்லா பண்ணியிருக்காரு. நீ சொல்லலாம் என்னடா இன்னும் படமே பார்க்கல, ட்ரீசருக்கே இவ்வளவு பில்டப் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தோட ட்ரீசர்ல தான் அந்த படத்தோட வேல்யூ நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ட்ரீசரை பார்க்கும்போது இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், ஆக்டர்ஸ் இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமா இல்லை ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க என்னென்ன எதிர்பார்க்குற ஒரு டைரக்டர் என்னென்ன எதிர்பார்க்குறவரோ அதை பூரா ஒரு பிசுறு தட்டாம அதுங்களுக்கு அந்த டைரக்டருக்கு கரெக்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையிலுமே இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஒரு ஆர்டினரி ஒரு கொட்டுக்காளி படம் பார்த்தா இப்படி இருக்கும் சேவல் அதெல்லாம் காட்டும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். பட் அதெல்லாம் வேறடா, நீ இது வேறடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் சவுண்ட் டிசைனிங் பண்ணுவீங்க, உண்மையாக சொல்லணும் தரம் தான். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம மொபைல்லே நம்ம அனுபவிச்சதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சவுண்ட் டிசைனிங், அந்த தண்டர், அந்த இடி விழுகிற சவுண்ட் ஆகட்டும், அதே மாதிரி அந்த ஷட்டர் திறக்கிற சவுண்ட் ஆகட்டும், அந்த இடத்துல ஒரு மர்டர் நடக்கும், அந்த இடத்துல அந்த கட்டிங், அந்த எடிட்டருக்கும் அந்த சவுண்ட் டிசைனரும் வேற லெவலில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டிங் விழுகிற சவுண்டு நம்ம ரியல் லைஃப்ல ஒரு பக்கத்துல நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உண்மையாலுமே இந்த ட்ரீசர் நீங்க வந்து ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி போட்டு கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்குது. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதை பூரா நச்சுன்னு கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே இந்த ட்ரீசருக்கு நான் கன்ஃபார்ம் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரீசர் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா.